பிரபல நடிகர்கள் அல்லது இயக்குனர்களின் வாரிசுகள் திரைத்துறையில் கொண்டு வருவது சகஜம். அப்படி சமீபத்தில் இயக்குனராக மாறி இருப்பவர்தான் நம்ம விஜய் சாரின் மகன் ஜேசன் சஞ்சய். 24 வயதாகும் இவர் சென்னையில் முதலில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு வெளிநாட்டில் சினிமா குறித்த படிப்பையும் பயின்றார். இதற்கு முன்னர் சில குறும்படத்தையும் எடுத்திருக்கிறார். ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறது. கதையை சொன்னவுடன் அந்த நிறுவனம் ஓகே சொன்னதாகவும் அதன் பிறகு புரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. துருவ் விக்ரம் உள்ளிட்ட சில நடிகர்களின் பெயர் ஹீரோவாக அடிபட்டது. ஆனால் கடைசியில் சந்தீப் கிஷன் அவர்கள் இதில் ஹீரோவாக நடித்து வருகிறார். படத்தின் கதையை தன்னிடம் 2 மணி நேரம் வந்து ஜேசன் சஞ்சய் சொன்னதாகவும் தான் அந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆனதாகவும் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் ஆரம்பித்தது. இந்த ஷூட்டிங் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லையாம். சம்பவம் என ஒரு தலைப்பு வைரலாகி வருகிறது. தலைப்புடன் கூடிய வீடியோவை நம்ம தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் வெளியிட இருக்கிறார்களாம். ஜேசன் சஞ்சயின் படத்தில் புதிதாக ஒரு குட்டி நடிகர் இணைந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, சமீபத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் கலக்கிய கமலேஷ் தான். இவர் முதலில் ராட்சசி திரைப்படத்தில் ஜோதிகாவை சைட் அடிக்கும் குட்டி பையனாக நடித்திருந்தார். இதில் அவர் நான் உங்களை பொண்ணு பார்க்க வரட்டுமா டீச்சர் என கேட்பார். இவர் தற்போது ஜேசன் சஞ்சயின் முதல் படத்திலும் இணைந்திருக்கிறார். இவர் சமீபத்தில் ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கிறார். அதில் தான் ஜேசனின் படத்தில் நடிப்பதை கூறியிருக்கிறார். மேலும் தான் படத்தில் நடிக்க வந்த 3 நாட்களில் ஜேசனிடம் 50 கேள்விகள் கேட்டதாகவும் அதில் எதற்குமே அவர் கோபப்பட்டதில்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் ஒரு நாளும் செட்டில் அவர் கோபப்பட்டு கத்தியதில்லை என்றும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அவர் கூலாக ஹேண்டில் செய்வார் என்றும் அந்த குட்டி பையன் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.